வணக்கம் ஸ்பைசி. சங்ககால இலக்கியங்களில் நம்முடைய பெரிய கோயில்களில் இருக்கிற சிற்பங்களில் சிங்கமுக யானை உருவில் இருக்கிற பெரிய விலங்கு தான் யாழி. 600 வருஷத்துக்கு முன்னாடி புருஷனும் பொண்டாட்டியும் கடனுக்கு பயந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. அங்கே நாகமலை ஆற்று பக்கத்தில் ஒரு புதையல் இருக்குன்னு தோன்றப்போ புருஷனை யாழி அடித்து கொன்றுது. அந்த நாகமலையை சுற்றி நாகக்கற்கள் இருக்கணும், 5 நாகங்கள் பஞ்சபூதங்கள் அடக்கி அந்த நாகக்கற்களை பாதுகாக்காங்கன்னு ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. வேதிக்க ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அவர் நாகமலை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி புக்கில்னு ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவர் 30 வருஷமாக இதை பற்றி புக் எதுவும் எழுதுறதில்ல. அவர் கடைசி எழுதின நாகமலை புக்கை பற்றி படிக்காங்க. ப்ரொஃபஸர் சந்திரமொழின்னு ஒருத்தர், அவர் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு நாகமலை காட்டுக்குள்ளே போகிறாங்க. ப்ரொஃபஸர் இன்னொருத்தரை தவிர மற்ற எல்லாருமே திரும்பி உயிரோடு வரல. வருமானு ஒருத்தன் இந்த புதையலை தேடி அவனோட டீம் காட்டுக்குள்ளே இறங்குறாங்க. அவன்கிட்ட ஒரு மேப் இருக்குது, ப்ரொஃபஸர் கிட்ட ஒரு மேப் இருக்குது. இந்த 2 மேப்பை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறான். மொத்தம் 3 மேப் தேவை, ஆனால் 2 மேப் மட்டும் தான் இருக்குது. யோகிபாவும் மொட்டராஜனும் காட்டுக்குள்ளே புதையல் எடுக்க போகிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே நடக்கிற அமானுஷ்ய விஷயம், காட்டுக்குள்ளே போன டீம் என்ன ஆனாங்க, மூணாவது மேப் கிடைச்சதா இல்லையா, புதையல வருமன் எடுத்தானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படம் ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக கதை போகுது, நல்ல கதை, ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போது சஸ்பென்ஸ் பில்டு நல்லா பண்ணியிருக்காங்க. எழுதின கதை ஸ்க்ரீன் பிளே அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. பட்ஜெட் கம்மி தான், பட் சிஜி ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. படத்தில் சிவபெருமான், ராமாயணம், மகாபாரத கனெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. பெரிய ஸ்டார் காஸ்ட் எதுவுமே இல்லை, பட் நல்லா இருக்குது. நடிச்ச எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டு பார்ட் 2க்கு லீடு கொடுக்குது. பார்ட் 2க்கு நானும் வெயிட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் பார்ட் 2வும். ஓடிடியில் தான் பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது.